சேரிகளின் கருப்பையிலே கனன்ற நெருப்பு, புழுதிமேட்டில் பூத்திட்ட புரட்சி சூரியன், ஒடுக்கப்பட்ட மக்களின் கலக குரல், சொந்த மண்ணை இழந்து வாழ்வும் வளமும் இழந்த மக்களின் மானமிகு மண்ணுரிமை போராளி, ஆதிக்க சாதிவெறியின் கருவறுக்க களத்தில் நிற்கும் விடுதலை சிறுத்தைகளின் நெஞ்சுரமிக்க தலைமை போராளி. தாழ்ந்து கிடந்த இந்த தமிழ் இனத்தை விடுதலையை செய்வதற்காக தமிழீழ மண்ணில் என் அண்ணன் பிரபாகரன் அவர்கள் புலிப்படை நடத்தி கொண்டிருக்கிறார். தாழ்ந்து கிடக்கிற இந்த தாயக தமிழகத்தின் என் தமிழ் உறவுகளை எல்லாம் தலை நிமிரச் செய்வதற்காக என் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சிறுத்தைகள் படை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் வன்னி காட்டுக்குள் இருக்கிறார், இவர் இந்த நாட்டுக்குள் இருக்கிறார். இன்றைக்கு தமிழீழ மண்ணில் எந்த ஒரு வணிக நிறுவனத்தின் விளம்பர பலகையிலும் தமிழ் தவிர பிற மொழியில் விளம்பர பலகை எழுதப்படவில்லை. தமிழீழ மண்ணில் இருக்கிற ஒவ்வொரு தமிழனின் பெயரும் தமிழிலே சூட்டப்பட்டிருக்கிறது. பிறக்கிற குழந்தைக்கு தமிழில் பெயர் சூட்டினால் தலைவர் பிரபாகரன் அவர்கள் தமிழீழ வைப்பகத்தில் நிலையான வைப்பு தொகை 500 ரூபாய் போடுகிறார். இன்றைக்கு தாயக தமிழகத்தில் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் 1,00,000 பேருக்கு மேலாக தமிழ் பெயரை சூட்டி இன்றைக்கு தமிழர்களாக வார்த்தெடுக்கிறார். மதத்திலிருந்து, சமஸ்கிருத மொழியில் இருந்து தமிழ் அடையாளத்தோடு தமிழ் பெயரை சூட்டி தமிழர்களாக நம்மை வார்த்தெடுத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு கவிதை இருக்கிறது, இந்த தேசத்தின் இளைஞர்கள் தங்களுக்கான தலைவனை இருட்டு அறையில் திரையரங்கில் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று. நீங்கள் நமக்கான தலைவனை திரையில் தேடாமல் தரையில் தேடிய சிறுத்தைகள். ஆனால் ஒரே ஒரு தலைவனிடத்தில் மட்டும்தான் புரட்சியாளர் அம்பேத்கரும் தந்தை பெரியார் அவர்களும் தமிழ் இன விடுதலையும் தமிழீழ விடுதலையும் இருக்கிற ஒரே தலைவன் இந்த மண்ணில் தலைவர் திருமாவளவன் அவர்கள் தான். எனக்கு வயது இப்போது 47 பிறந்துவிட்டது. என்னுடைய வாழ்நாளில் 25 ஆண்டுகளுக்கு மேலாக நான் பொது வாழ்விலே ஈடுபட்டு வருகிறேன். முழுக்க முழுக்க என்னுடைய இளமையை இந்த அரசியல் வாழ்வில் பொது வாழ்வில் நான் செலவிட்டிருக்கிறேன். அந்த உழைப்பின் விளைச்சல் தான் இங்கே கொட்டு மழையில் மிகப்பெரும் விளைச்சலாக நீங்கள் மறைந்து கொண்டிருக்கிறீர்கள். அதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன், ஊழிப்படுகிறேன். இந்த விழாவை நடத்துவதில் எனக்கு உடன்பாடு இல்லை. பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு என்ன பெருமை இருக்கிறது என்று சாதித்துவிட்டோம். பிறந்த நாள் விழாவை கொண்டாடக்கூடிய அளவுக்கு நான் எந்த மிகப்பெரிய சாதனைகளை படைத்திருக்கிறேன். எனவே இந்த விழா அவசியமில்லை என்ற உடன்பாட்டில் நான் தொடக்கத்தில் தொடர்ந்து மறுதளித்து வந்தேன். ஆனால் இப்படிப்பட்ட விழாக்களையும் எழுச்சி ஊட்டுவதற்கான களமாக மாற்றிக்கொள்ள முடியும், வரலாற்று பதிவுகளை உருவாக்குவதற்கான களமாக மாற்றிக்கொள்ள முடியும் என்கிற அடிப்படையில் தான் இந்த மறுசீரமைப்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த சூழலில் இந்த விழாவை கலைப்பணியில் 4 நூற்றாண்டு எழுச்சி விழா என்கிற பெயரில் நாம் ஒருங்கிணைத்தோம். உடனடியாக தோழர்கள் எல்லாம், மாநில பொறுப்பாளர்கள் எல்லாம், மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் அழைத்து நான் சொன்னேன், தமிழ்நாட்டிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரலாறு படைத்து வருகிறது. அதில் மிக முக்கியமாக 2011ஆம் ஆண்டு விடுதலை சிறுத்தைகள் ஆண்டு என்று நாம் அறிவித்திருக்கிறோம். விடுதலை சிறுத்தைகளின் ஆண்டு 2011 என்று நாம் அறிவித்திருக்கிறோம் என்று சொன்னால் அந்த சொல் செயலாக வேண்டும். அதற்கான அடிப்படை பணிகளை நாம் செய்தாக வேண்டும். அதற்கு மாவட்டம் வேறும் அலுவலகங்களை திறக்க வேண்டும். சென்னையிலே அல்லது சென்னை ஓரத்திலே தலைமை அலுவலகம் 5 ஏக்கரில் உருவாக்க வேண்டும். அதற்கு முதல் கட்டமாக
கட்சியிலே நிதி திரட்ட வேண்டும். இந்த பிறந்த நாளை அதற்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மாவட்டங்களின் சார்பிலே 1 லட்சம் ரூபாய், வசதி படைத்த மாவட்டங்கள், வேகமாக செயல்படக்கூடிய மாவட்டங்கள், வலுவாக வளர்ச்சி அடைந்திருக்கிற மாவட்டங்கள் 5 லட்சம் ரூபாய் அளவிலே நிதி வழங்க வேண்டும். மையத்திலே திருமாவளவன் தலைமையிலே உருவாக்கப்பட்டிருக்கிற குழு மிச்ச பணத்தை சேகரிக்க வேண்டும். ஒட்டுமொத்தத்தில் 1 கோடி ரூபாய் நிதியை திரட்ட வேண்டும். 50 லட்சம் ரூபாய் நிலம் வாங்குவதற்கும் 50 லட்சம் ரூபாய் அங்கே கட்டிடம் எழுப்புவதற்கும் அதற்கு 1 கோடி ரூபாய் தேவைப்படுகிறது. இந்த 20 நாட்களில் செயலாக்கி காட்டிய என் உயிரின் பாடங்களை பற்றி நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இதுவரையே தோழர்கள் அளித்திருக்கிற நிதி, அளிக்க இருப்பதாக உறுதியளித்திருக்கிற நிதி தோராயமாக 1,20 லட்சம் ரூபாயை பெற்றிருக்கிறது. தேதியை தொட்டுவிட்டோம். இன்னும் சில நாட்களில் கோட்டையை தொட்டுவிடுவோம். கோட்டை தொட்டிடும் தூரம்தான், இந்த கோட்டை தொட்டுவிடும் தூரம்தான். கோட்டையை பிடிப்பது, கோட்டையை கைப்பற்றுவது உழைக்கும் மக்களின் கடமை, உழைக்கும் வர்க்கத்தின் கடமை, ஒடுக்கப்பட்ட மக்களின் கடமை. ஆகவே தேதியை தாண்டுகிற அளவுக்கு நிதித்தி தந்திருக்கிறீர்களே, இது தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரையில் நிகழாத ஒரு அற்புதம். இந்த நேரத்தில் என்ன சொல்லுகிறேன், திருமாவளவனின் களப்பணிக்கு 4 நூற்றாண்டு, களப்பணிக்கு 4 நூற்றாண்டு. அதே நேரத்தில் ஈழ விடுதலைக்காக எனது புலிகள் மேலகு பிரபாகர் அவர்களின் தலைவர்களே 1000 போராடிக் கொண்டிருக்கிற இந்த போராட்ட வரலாறுக்கும் 25 ஆண்டுகள் ஆகின்றன. 1983ஆம் ஆண்டுக்கு முன்னாலே ஆயுதம் ஏந்தி போராடிய அவர்கள் தொடங்கிவிட்டார்கள் என்றாலும் கூட 83 நடைபெற்ற கொழும்பு கலவரத்திற்கு பிறகுதான் உலகெங்கும் தலைவர்கள் தஞ்சம் புக வேண்டிய நிலை, சிதற வேண்டிய நிலை, அதிலிருந்து இதுவரையில் எடுத்த ஆயுதங்களை போடாமல் சிங்கள பேரினவாத அரசு, இந்திய பேரரசு, அமெரிக்க ஏகாதிபத்தியம் என்று எல்லோரும் சேர்ந்து கொண்டு எதிர்த்த போது கூட எங்களை ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது, ஓட்ட முடியாது, ஒதுக்க முடியாது, எங்களை ஈர்க்க முடியாது என்று ஆயுதம் ஏந்தி போராடுகிற வழியை அண்ணன் பிரதமர் அவர்களுக்கு இருக்கிறது. அந்த ஈழ விடுதலை போராட்டத்தின் வரலாற்று, அந்த ஆயுத போராட்ட வரலாற்றை கொண்டாடுகிற ஒரு விழாவாக இந்த விழாவை நான் பார்க்கிறேன். ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையில் தொடக்க நிலையை நான் அதிலிருந்துதான் குறிப்பிடுகிறேன். அதற்கு முன்னாலே எனக்கு அரசியல் ஈடுபாடு 81 அரசியல் ஈடுபாடு உண்டு, ஆர்வம் உண்டு. திராவிட கட்சிகளின் மாநாடுகளிலே கலந்து கொண்டிருக்கிறேன். திராவிட கட்சிகளின், குறிப்பாக திராவிடர் கழகம் போன்ற அமைப்புகள் நடத்திய ஆர்ப்பாட்டங்களில், ரயில் மறியல் போராட்டங்களில் நான் பங்கேற்றிருக்கிறேன். ஆனால் என்னுடைய அரசியல் தீவிர ஈடுபாடு 1983ஆம் ஆண்டு கொழும்பில் நடந்த அந்த இலக்கணத்திற்கு பிறகு தமிழகம் நோக்கி ஈழ தமிழ் சொந்தங்கள் எல்லாம் அடியடியால் வரையால் படையெடுத்து இங்கே வந்தபோது அந்த தமிழ் சொந்தங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பதை என் கடமையாக கருதி நான் களத்திலே அடியடித்து வைத்தேன். அந்த நாள் முதல் இந்த நாள் வரை என்னுடைய குரல் ஒடுங்கவில்லை, என்னுடைய பணி தேவையில்லை, ஏழவில்லை. என்னுடைய அந்த போராட்ட வீழ்ச்சி மேலும் மேலும் கூறு இடங்களிருக்கிறது தவிர அது முனைமதிக்கவில்லை. ஆக என்னுடைய களப்பணி 4 நூற்றாண்டு என்பது 83ஆம் ஆண்டிலிருந்து நான் ஒரு எல்லையாக, ஒரு வரம்பாக வைத்து நான் தொடங்கி அடையாளப்படுகிறோம். எனவே இந்த திருமாவளவனின் களப்பணியில் 4 நூற்றாண்டு எழுச்சி விழா என்பதை என் ஈழ தமிழ் சொந்தங்களின் விடுதலை போராட்டம் ஆயுத போராட்டமாக தீவிரமடைந்த 4 நூற்றாண்டு எழுச்சி விழா என்று பிரகடனப்படுத்துவதில் நான் பெருமைப்படுகிறேன்.